Your time starts now, Ma. அனைவருக்கும் வணக்கம். நான் ஜே தேவதை, 4ஆம் ஆண்டு மாணவி, ஸ்ரீ பாலாஜி மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இன்னைக்கு நான் உங்ககிட்ட விளக்க காட்சி கொடுக்க உள்ள டாபிக் கொனாடோட்ரோபின் வெளியேற்றும் ஹார்மோன்களின் ஒத்த வடிவங்கள். இந்த அழகான இதுல நம்ம பார்க்க போற என்னன்னு பார்த்தோம், கற்றல் வெளிப்பாடு என்ன என்று பார்த்தால், கொனாடோட்ரோபின் வெளியிடும் ஹார்மோன்கள் என்றால் என்ன, கொனாடோட்ரோபின் வெளியிடும் ஹார்மோன்களின் ஒப்புமைகளின் உடலியல் யாது, அதன் வகைகள், அதன் செயல்முறை, மருத்துவ பயன்பாடுகள், எதிர்விளைவுகள் பற்றி பார்க்கலாம். கொனாடோட்ரோபின் வெளியிடும் ஹார்மோன்கள் என்றால் என்ன? இது ஹைபோதலாமஸ் என்ற மூளையின் பகுதியில் சுரக்கப்படுகின்ற ஒரு முக்கியமான ஹார்மோன். இந்த கொனாடோட்ரோபின் வெளியிடும் ஹார்மோன்கள் பிட்யூட்ரியில் சுரபியலில் உள்ள லுட்டனைசிங் ஹார்மோன் மற்றும் ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் என்ற 2 முக்கியமான ஹார்மோன்களின் உற்பத்தியை தூண்டும். இந்த 2 முக்கியமான ஹார்மோன்களும் ஆண் பெண் இருவரின் பாலியல் செயல்களுக்கு உதவுகின்றன. கொனாடோட்ரோபின் வெளியிடும் ஹார்மோன்களின் ஒப்புமைகளின் உடலியலை பற்றி பார்க்கும்போது, இது ஹைபோதலாமஸில் கொனாடோட்ரோபின் வெளியிடும் ஹார்மோன்கள் துடிப்பு வடிவில் சுரக்கின்றன. இது முன்புற பிட்யூட்டரியை தூண்டுகின்றது. இந்த முன்புற பிட்யூட்டரியை தூண்டி லுட்டனைசிங் ஹார்மோன் மற்றும் ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் என்ற 2 முக்கியமான ஹார்மோன்களை இது வெளியீடு செய்கின்றன. இந்த ஹார்மோன்கள் இரண்டும் கொனாடுகளில் செயல்பட்டு கருப்பகம் மற்றும் விந்தகத்தின் செயல்பாடுகளை அதிகரிக்கின்றன. இந்த ஹார்மோன்கள் இரண்டும் இதில் பால் ஹார்மோன்கள், அதாவது ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டெரான், டெஸ்டோஸ்டிரான் ஆகிய ஹார்மோன்களின் செயல்பாடுகளை இது அதிகரிக்கின்றன. இதன் வகைகளை பற்றி பார்க்கும்போது, அகோனிஸ்டுகள் லூப்ரோலை, கோசெரலின், ட்ரிப்டோரலின், நெஃபரலின் மற்றும் தடுப்பிகள் செட்ரோரெலிக்ஸ், கெனரெலிக்ஸ், டெகாரெலிக்ஸ், ரெலிகோரெலிக்ஸ் அப்படின்ற வகைகள் உள்ளன. இதன் செயல்முறை பற்றி பார்த்தோம்னா, அகோனிஸ்டுகள் ஆரம்ப கட்டம், அதாவது உயர்வு கட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அகோனிஸ்டுகளில் கொனாடோட்ரோபின் வெளியிடும் ஹார்மோன்களின் ஏற்பிகளை தூண்டி லுட்டனைசிங் ஹார்மோன் மற்றும் ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்களை உடைய செய்கின்றன. இது ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டெரான், டெஸ்டோஸ்டிரானை அதிகரிக்கின்றன. இது தொடர்ச்சியாக அகோனிஸ்டுகள் நடைபெறும் பொழுது, அதாவது தடுப்பு கட்டம் என்கின்ற ஒன்று நடைபெறுகிறது. இது பிட்யூட்ரி கொனாடோட்ரோபின் வெளியிடும் ஹார்மோன்களின் ஏற்பிகளில் குறைத்து, அதன் உணர்ச்சியை குறைத்து, செயல்பாட்டை குறைத்து, அடுத்த கட்டத்தில் லுட்டனைசிங் ஹார்மோன் மற்றும் ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்களை குறைக்கின்றன. இது ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டெரான், டெஸ்டோஸ்டிரான் அளவை குறைக்கின்றது. இதை அழகாக இந்த படத்தில் பார்க்கலாம். அதாவது அகோனிஸ்டுகளில் உயர்வு கட்டம் நடைபெறுகிறது, பிறகு தடுப்பு கட்டம் நடைபெறுகிறது. தடுப்பிகளில் பார்த்தோம் என்றால் ஒரு நிமிடம். தடுப்பிகளை பார்த்தோம் என்றால் அதில் அது நேரடியாக தடுக்கின்றன. இப்போது கொனாடோட்ரோபின் வெளியிடும் ஹார்மோன்களின் தடுப்பிகளை பார்க்கும்போது, கொனாடோட்ரோபின் வெளியிடும் ஹார்மோன்கள் தடுப்பிகள் அதை நேரடியாக தடுக்கின்றது. அது லுட்டனைசிங் ஹார்மோன் மற்றும் ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்களை உடனடியாக குறைக்கின்றது. ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டெரான் செயல்பாட்டை அது உடனடியாக குறைக்கின்றது. இதனால் உயர்வு கட்டம் என்கின்ற ஒன்று நடைபெறாமல் அது நேரடியாக அதன் இதை தடுக்கிறது. அடுத்தது அதன் மருத்துவ பயன்பாடுகளை பார்க்கும்போது, மருத்துவத்தில் பல்வேறு இடங்களில் கொனாடோட்ரோபின் வெளியிடும் ஹார்மோன்களின் பயன்கள் உள்ளன. இதில் உண்மையாக உள்ளது புரோஸ்டேட் புற்றுநோய், அதாவது டெஸ்டோஸ்டிரான் குறைப்பு, எண்டோமெட்ரியோசிஸ்
ஈஸ்ட்ரஜன் குறைப்பு, யூட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸ் ஆகியவற்றில் இது மிகவும் முக்கியத்துவமான பயன்பாடுகளாக உள்ளன. இது மட்டுமல்லாது கருத்தரிப்பு சிகிச்சை, மார்பக புற்றுநோய் கட்டுப்பாடு, பாலின மாற்ற சிகிச்சைகளில் ஹார்மோன்களை கட்டுப்படுத்தும் ஒரு மிக முக்கியமான மருந்தாக இது திகழ்கிறது. இதன் எதிர்வினைகளை பற்றி பார்க்கும்போது உடல் சூடுகள், விறைப்பு குறைபாடு, ஆஸ்டியோபோரோசிஸ் மற்றும் இரவில் தலைவலி, மன சோர்வு, மனநிலை மாற்றம், பாலியல் விருப்ப குறைப்பு, எலும்பு முறிவு அபாயம் அதிகரிப்பு, உடல் எடை அதிகரிப்பு, கொழுப்பு சத்து மாற்றங்கள், இன்சுலின் எதிர்ப்பு, ஊசி செலுத்தும் பின்விளைவுகள், வலி, வீக்கம், சிவப்பு, அரிப்பு, மாதவிடாய் நிறுத்தம் போன்றவை இதன் எதிர்வினைகளாக உள்ளன. முடிவாக கொனடோட்ரோபின் வெளியேறும் ஹார்மோன்கள் ஒத்த வடிவங்கள் என்பது உடலின் பல் ஹார்மோன்களில் நம்மால் மருத்துவ ரீதியாக கட்டுப்படுத்த உதவும் ஒரு மிக முக்கியமான மருந்தாய் திகழ்கிறது. நன்றி, வணக்கம்.